Hello aspirants, welcome to this video. Roughly 70 plus days for prelims and எல்லாருமே test series, revision, preparation ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும். ஸோ இந்த 70 plus days ஓட strategy என்ன பண்ணலாம் and அந்த mixed emotions about the exam, the fear, anxiety இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலி இந்த டைமில் ஆஸ்பிரன்ஸ் நம்மளோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஏதாவது ஒரு புது மெட்டீரியல் மார்க்கெட்டில் யூடியூப்பில் இங்கே அங்கேன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இதை பாருங்கள், இதை படிங்க, இதை பச்சிங்களா, இது தெரியுமா, அது தெரியுமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை ப்ரெஷர் ஏற்றி பிபி ஏற்றி விட்ருவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோன்னா, நம்ம படித்து வச்ச மெட்டீரியல் லாஸ்ட் 1.5 years or 2 years இவ்வளோ வருஷமாக படித்து வச்ச மெட்டீரியல், நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு புது புது மெட்டீரியல் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவோம். அண்ட் we will feel overburdened with a lot of things to do and we'll end up doing nothing. இது ஒரு ட்ராப். ஓகே, ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வேண்டாம். வாட் எவர் யூ ஹேவ், அது பாலிட்டியோ, ஜாகிரஃபியோ, ஹிஸ்ட்ரியோ எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸ்லேருந்து நிச்சயமாக கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா ஸ்டாட்டிக்லேருந்து கொஷின்ஸ் வந்துகிட்ருக்கு. எஸ், கரண்ட் அஃபேர்ஸும் வந்துகிட்ருக்கு, நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், எஸ், இஃப் யூ ஆர் டன் வித் யுவர் பேசிக் நோட்ஸ், NCERTs, PYQs, மல்டிபிள் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டீங்க, டெஸ்ட் சீரீஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, இப்போது ஏதாவது அடிஷ்னலாக படிக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா மேபி வெல், எஸ். ஆனால் இந்த ரிவிஷன்ஸ், இந்த PYQs இதெல்லாம் பார்க்காம எவ்வளோ புது புது மெட்டீரியல் படித்தாலும் இட் இஸ் நாட் கோன் பி ஆஃப் பிக் ஹெல்ப் இந்த டைமில். ஓகே, ஸோ அதனால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா மெட்டீரியலும், ஹேண்ட் நோட்ஸும் பெஸ்ட்டு தான், நீங்களும் பெஸ்ட்டு தான். ஸோ அதை நம்புங்க. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம சொல்லக்கூடியது தான். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட்ஸ், ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். நம்ம கையில் என்ன இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அதை ரிவைஸ் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெட்டீரியல் இல்லை ஏதாவது படித்து வச்சுருப்போம் அதை ரிவைஸ் பண்ணுறோம், டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுறோம், ப்ராசஸை ரெக்டிஃபை பண்ணுறோம், இதை திரும்ப திரும்ப பண்ணுறோம். PYQs, கைடிங் லைட், இதை திரும்ப 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 பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக லாஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தப்பெல்லாம் இந்த வாட்டி ரெக்டிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் தென் குட், கீப் யுவர் மைண்ட் as a clean slate, walk in and it is all yours. இது முக்கியமான ஒரு விஷயங்க. இன்னொரு கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இந்த டைமில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ த டைம் வென் அ லாட் ஆஃப் பீப்புள் வில் ஃபீல் லைக் கிவிங் அப். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாமா, இப்போ ஐ எம் ஸ்டில் நாட் கான்ஃபிடென்ட் சார், இந்த அட்டெம்ப்ட் நான் கண்டிப்பாக இதை கொடுத்து தான் ஆகணுமா, ஏன்னா மார்க்கெல்லாம் வரமாட்டேங்குது பெருசாக, நான் வேணால் குவிட் பண்ணிக்கிறேமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ அகெயின் டெல் யூ, இஃப் யூ ஹவ் கிவன் 1.5 years, 1 year, 2 years ஆன் திஸ் ப்ரிப்பரேஷன், சின்சியராக நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணி இல்லை செல்ஃப் ரீட் பண்ணி எப்படியோ 1 வருஷம் 1.5 வருஷம் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு கொடுத்துருந்தீங்களே, ஆனால் அந்த எஃபர்ட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அண்ட் இஃப் யூ எண்ட் அப் குவிட்டிங் அண்ட் கிவிங் அப் 70 days before the exam, trust me, unfortunately you will never be in a position to give this exam again. ஏன்னா 70 நாளில் நம்ம கிவ் அப் பண்ணுறோம் அப்படின்னா 7 வருஷம் 70 வருஷம் தான் நம்ம கிவ் அப் தான் பண்ணுவோம். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபியர் அப்படி தான் இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லைங்க, ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்குறவங்களும் சரி, கிளியர் பண்ணுற 1000 பேர் 800 பேர் எல்லாருமே இதே மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஓகே, ஐம் நாட் சேயிங் கிவ் அப் பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை, பட் ஒரு சின்ன ஒரு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டியை சொல்கிறேன். அது எல்லாருக்கும் இருக்கும். இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ஓவர் கம் இட். லைக் ஐ ஆல்வேஸ் சே இல்லையா, ஒரு நாள் UPSC வந்து இன்றைக்கி நான் தான்டா அப்படின்னு தோண வைக்கும். அடுத்த நாள் வந்து நம்ம குடும்பத்துக்கு இது தேவையா கோபி, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோகமாக அப்படி உட்காந்துருவோம். இட் இஸ் ஆல் அபவுட் திஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஜஸ்ட் லைக் லைஃப் ஆல்வேஸ் ஹேஸ் இல்லையா. அதனால் புஷ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை படிங்க, மைண்டை கொஞ்சம் வேணால் வேறு ஏதாவது டைவர்ட் பண்ணுங்கள், பட் வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ரிலேட்டட் டு UPSC. அப்படி தான் பண்ண முடியும். ஓகே சார், நான் ஒரு 5 நாள் ட்ரிப்பு மாதிரி போயிட்டு, அதெல்லாம் இப்போ நடக்காது ராஜா. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ் பட் டோன்ட் எவர் கிவ் அப். ஓகே, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அதே மைண்ட் செட் தான். ஓகே, ஸோ டோன்ட் எவர் கிவ் அப். ஸோ திஸ் இஸ் த டைம் டு புஷ் ஹார்ட். யூ கேன் டூ இட். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அண்ட் எனி டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆல்வேஸ் யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் இன் த கமெண்ட்ஸ் ஆர் த்ரூ அவர் Instagram பேஜ் ஆர் Telegram. நம்மக்கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்கள். வி ஆர் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ அதனால் கவலையே படாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ். இந்த டெஸ்ட் சீரிஸை பற்றி பேசும்போது ப்ராட்லி 2 வகையான ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க.
ஒருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் கொடுக்கவே மாட்டாங்க டில் லாஸ்ட் ஒரு 1 month ஆர் ஸோ ஆர் 2 weeks. ஏன்னா வந்து நான் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு பெஸ்ட்டு வெர்ஷனை கொண்டு போய் கொடுக்கணும் சார் அப்படின்னு. தட் இஸ் பர்ஃபெக்ஷனிசம். பர்ஃபெக்ஷனிசம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எக்ஸலன்ஸ் கேன் பி அச்சீவ்ட். அப்படி ஸ்லோவாக ஸ்டெடியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டுறது. பர்ஃபெக்ஷனிசம்ங்கிறத நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் மைண்ட் செட் வேண்டாம். யூ கெட் டு இம்ப்ரூவ். நான் சொன்னேன் இல்லையா, ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். அது 3000 ஸ்டெப்பு நம்ம நடக்கிறோம். 3000 ஸ்டெப் ஜேர்னினா இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப். ஸோ அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணி டெஸ்ட் சீரீஸை தயவு செஞ்சு கொடுங்க. எனிவேர் எனி குவாலிட்டி டெஸ்ட் ஆர் PYQ சால்வ் பண்ணுறீங்களா, இட்ஸ் ஃபைன். பட் சால்விங் கொஷின்ஸ் இஸ் வெரி வெரி வைட்டல் இன் த லாஸ்ட் 70 days. டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் சீரீஸை கொடுத்துட்டு எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு அனலைஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்து டோன்ட் கெட் வரிட் அபவுட் த மார்க்ஸ். பர்சன்டைலை பாருங்கள். ஹவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ரிலேட்டிவ் டு த பேப்பர், அதை பாருங்கள். அது ரெக்டிஃபை ஆகி நம்ம வந்து ப்ராசஸ் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுதான் பாருங்கள். டோன்ட் பி அப்சஸ்ட் வித் த மார்க்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரியா? நவ் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கோல்டன் ட்ரையாங்கிள். சார் என்ன சார் அது கோல்டன் ட்ரையாங்கிள்? எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். இந்த 70 நாள் 75 நாள் இப்படி வந்து லாஸ்ட் 2 months நிற்கும் பொழுது, சார் இப்போ நான் ஸ்டாட்டிக் படிக்கவா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவா, சிசாட் படிக்கவா, PYQ படிக்கவா? இந்த பம்மல் கே சம்பந்தமில் ஒரு டயலாக் வரும். மாடு வேறு கீழே ஓடுது, டயலாக் வேறு பேசணும், பாம்பு வேறு கழுத்தில் ஆடிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ வேலையை நான் பண்ணுறது? அதுதான் எல்லா ஆஸ்பிரன்ஸோட நிலைமையுமா இருக்கும் இந்த டைமில். ஓகே, ஓவர் பர்டன்ட் அண்ட் சேடில்டு வித் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எம்பத்தைஸ். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கிள்ங்க. ஸ்டாட்டிக் இஸ் கிங். கண்டிப்பாக நீங்கள் எந்த வருஷத்து பேப்பர் வேணால் எடுத்து பாருங்கள். ஓகே, மினிமம் 40 கொஷின், 30 to 40 கொஷின்ஸ் அட்லீஸ்ட் ஸ்டாட்டிக்லேருந்து வருதா? ஓகே, இஃப் நாட் டைரக்ட்லி, எஸ் தேல் பி கொஷின்ஸ் வேர் யூ வில் எலிமினேட் அண்ட் கெட். அந்த நாலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகும். அப்போது ஸ்டாட்டிக் போர்ஷனை ரிவைஸ் பண்ணியே ஆகணும். NCERTs, கிளாஸ் நோட்ஸ், இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணியே ஆகணும். தென் த அதர் பாயிண்ட் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாட்டிக்கை மட்டும் படிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸை இக்னோர் பண்ணுவாங்க. அது எப்படியும் கஷ்டமாக தான்ப்பா கேட்குறான் அப்படின்னு. சில பேர் இன்டெப்த்தாக கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருவாங்க, ஆனால் ஸ்டாட்டிக்கை கோட்டை விட்டுருவாங்க. தட் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ். இன்னும் சில பேர் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க, சிசாட்டுக்காக கோட்டை விட்டுருவாங்க. இதுதான் கோல்டன் ட்ரையாங்கிள். சிசாட், ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ் மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கள் அக்கார்டிங் டு யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். ஐ வுட் ஸ்டில் சே ஸ்டாட்டிக்கு ஒரு மேஜர் போர்ஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் சிசாட். வி வில் பி சீயிங் ஹவு டு ஷெட்யூல் த hours. அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில், டோன்ட் வரி. பட் இந்த மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். இட் இஸ் டிஃபிகல்ட். ஓகே, எஸ்பெஷலி நிறைய பேர் ரிவிஷன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க, மற்ற ஏதோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. தட் வில் இன்டர்ஃபியர் வித் யுவர் ஷெட்யூல். பட் ஸ்டில் சம்ஹவ் வில் ட்ரை அண்ட் மேனேஜ். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பட் இது மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், எஸ்பெஷலி இன் தி 70 days along with obviously PYQs which we will be seeing. ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். டோன்ட் வரி. ஓகே, நவ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆஃப் தீஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த டிமோட்டிவேஷன். அந்த ஒரு டிமோட்டிவேஷன் சைக்கிளில் என்னடா இது, சம்டைம்ஸ் டெஸ்ட் மார்க் கம்மியாகிடும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் வி வில் கெட் ஓவர்வெல்ம் வித் சம் நியூ டாபிக்ஸ் ஆர் ரிவைஸ் பண்ணி திடீர்னு புதுசாக இருக்கும். அது வரைக்கும் படிச்செல்லாம் வச்சுருப்போம். திடீர்னு பார்க்கும்போது ஆமாம் இது யார் உங்கள் ஒய்ஃபா அப்படிங்கிற, எது ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி மறந்து போயிருக்கலாம். ஸோ இந்த ஒரு இது வந்து நம்மளை நெகட்டிவிட்டிக்கு புஷ் பண்ணிவிடும். அந்த நெகட்டிவிட்டி, ஐ ஆல்வேஸ் சே டிமோட்டிவேஷன், நெகட்டிவிட்டி, இதை ஓவர் கம் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு மெக்கானிசம் என்ன தெரியுமா? டக்குன்னு ஈட் த ஃப்ராக். ஏதாவது கஷ்டமாக உங்களுக்கு இருக்கும்ல, அதுக்கு ஒரு 1-2 hours கொடுத்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்களேன். செம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுக்குங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க. 2 hours 3 hours 4 hours அதை மட்டும் முடியுங்க. அது ஒரு சின்ன கான்செப்டாக தான் இருக்கும். அது எக்ஸாமில் வரலாம், வராமல் போகலாம், எஸ். ஆனால் அதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கான டைம் அவர் கொடுத்து பாருங்களேன். ஈவன் 1 day 2 day கூட எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதை முடிச்சுட்டிங்கன்னா அப்படியே வானத்தை மிஞ்சிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PYQs பிடிக்கும், கொஷின் சால்விங் அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மூட் ஆஃபாக இருக்கும்போது கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். இல்லை டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் பாருங்கள், அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இல்லை அப்படின்னா சால்விங் மேக்ஸ். சார் அதான் சார் என் பிரச்சனையே, ஏன் சார் அப்படின்றீங்களா? ஐம் ஜஸ்ட் சேயிங் சம் பீப்புள் ஆர் தேர், சால்வ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்டை மாற்றணும். ஈவன் அதர் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் கேட்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக், ஒரு 10 minutes மியூசிக் பார்க்குறது, இல்லை ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு வருது, அம்மா அப்பா யார்கிட்டையாவது பேசுறது, பிடிச்சவங்ககிட்ட பேசுறது, இதெல்லாமும் இருக்குது. பட் ப்ராசஸ் வைஸ் நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறத பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல் அ பிட் மோட்டிவேட்டட். கொஞ்சம்
ஜென்யூனாக உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட பேசுங்க. ஓகே, ஆர் நம்ம வீடியோ பாருங்க, மேபி எஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் கேன் ஹெல்ப் யூ ஓவர் கம் திஸ். ஸோ இதெல்லாம் தான் டூஸ் ஆர் டோன்ட்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் 2025. Now we will see the 70 days strategy for UPSC Prelims 2025. Okay, now coming to the 70 days strategy plan. நெக்ஸ்ட் 70 days எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ஒருத்தரும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் இருக்கும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் பசில்டு, ஃபஸ்ட் டைமர்ஸ் ஆர் ஈவன் செகண்ட் ஆர் தேர்ட் டைமர்ஸ். நீங்கள் வெட்டரினாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுனே தெரியல, ஹெல்ப்லெஸ்ஸாக க்ளூலெஸ்ஸாக இருப்பீங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலைஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் சொல்ல போகிறது. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்று, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எப்படி நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஐ எம் அஸ்யூமிங் மெனி ஆஃப் யூ ஆர் ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ், ஸோ அப்படி தான் அசம்ஷன் வச்சுருக்கேன். அண்ட் ஹவர்ஸ் எப்படி பண்ண போகிறோம், சப்ஜெக்ட்ஸ் வைஸ் எப்படி பண்ண போகிறோம். வாட் ஐம் பிளானிங் இஸ் அட்லீஸ்ட் இந்த ஷெடியூலில் உங்களுக்கு ஒரு 3 ரிவிஷன் வந்துடும் 70 டேஸில். தட் இஸ் த ஐடியல் ஸ்ட்ராட்டஜி தட் வி ஆர் கோன் டு டிஸ்கஸ். ஓகே, முதல்ல நம்பர் ஆஃப் ஹவர்ஸை பார்த்துடலாங்க. ஐ எம் அஸ்யூமிங் அகெயின், ஓகே, கிளாஸஸ் போயிருக்கலாம், டெஸ்ட் சீரிஸ் இருக்கலாம், உங்களுக்கான ஷெடியூல்ஸ் எல்லாமே இருக்கலாம். பேர் மினிமம் 10-12 ஹவர்ஸ் மேலே எல்லாருமே கிளாக் பண்ணலாம், நிறைய பேர் கிளாக் பண்ணுவீங்க. ஐ எம் டேக்கிங் இட் லைக் 8 hours. ஒரு 8 to 9 hours அட்லீஸ்ட் படிப்புக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். அந்த 8 to 9 ஹவர்ஸில் லெட் அஸ் அஸ்யூம் 4 to 5 hours அட்லீஸ்ட் நீங்கள் ஜிஎஸ்க்கு கொடுக்கணும். ஜிஎஸ் இஸ் சப்ஜெக்ட் 1 which we will be discussing, which is a major subject. ஸோ 5 hours அட்லீஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour பேப்பருக்கு போகும். 1 or 2 hours டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் ஆர் வீக்னஸ் சிசாட். 1 or 2 hours கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறோம் டேவை. ஓகேவா, ஐம் சேயிங் 8 hours. அப்பார்ட் ஃப்ரம் தட் 10-12 hours கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஓகே, அதை அடிக்குவேட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஃப்ளெக்சிபிளாக. ஸோ இப்படி நம்மளோட ஒரு 8 to 9 hour ஷெடியூலை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நவ் வி வில் சி ஹவு டு ஸ்ட்ராட்டஜைஸ் அவர் ப்ரிப்பரேஷன் ஓவர் த நெக்ஸ்ட் 70 days. ஒரு ரஃப்பான ஐடியா தாங்க. அகெயின் யூ கேன் மாடிஃபை திஸ் அக்கார்டிங் டு யுவர் ஓன் விஷ். ஓகே, இந்த 70 நாளை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30, 20, 15 அப்படின்னு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். அண்ட் யூ வில் ஸ்டில் ஹேவ் 5 days ஆஃப் பஃபர். இதுதான் ரஃப்பான ஐடியா. ஸோ ரவுண்ட் 1 30 days 1 month என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் மறந்துட்டு 8 hours per day ஷெடியூல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி வேணால் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. பட் யுவர் சப்ஜெக்ட் இஸ் கோன் டு பி லெட் அஸ் சே பாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பாலிட்டிக்கு ஒரு 6 days கொடுக்குறோங்க. 6 days of polity as you will be able to see on your screen. 6 days of polity. அடுத்தது ஒரு 4 to 5 days of economics. Another 4 days for geography. 6 to 7 days at least for history. And ஒரு 3 days of environment and ஒரு 2 to 3 days of science and tech. இப்படி பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 28 days வந்துடுங்க. 2 days buffer time கிடைக்கும். இது ரவுண்ட் 1. ஓகே, ஸோ கம்ஃபர்டபுளாக முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சிலபஸை ஏற்கனவே அண்ட் ஐ வாஸ் அகெயின் அஸ்யூமிங் தட் ஏற்கனவே ஓரளவுக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் பை திஸ் டைம் இல்லையா, அதுதான் ஐடியா. ஸோ ஈவன் அதர்வைஸ் திஸ் வில் ஹெல்ப் யூ, திஸ் டைம் டேபிள் வில் ஹெல்ப் யூ, டோன்ட் வரி. இது ரவுண்ட் 1 30 நாள் முடிஞ்சிச்சா. நவ் வி ஆர் என்ட்ரிங் phase 2 which is 20 days schedule. இந்த 20 daysல once again I am coming with polity 4 days. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் ரவுண்ட் 4 days polity, 3 days for economics and again 3 days for geography, 4 days for history, 2 days environment, 1 day science அண்ட் டெக், கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இது 17 days கொடுத்துரும். இந்த ஃபேஸில் 3 days பஃபர் டே வரும். ஓகே, கம்ஃபர்டபுளாக என்னென்ன நீங்கள் பண்ணணுமோ அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நவ் கோயிங் ஃபர்தர் டு த phase 3 of 15 days. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 days for polity, ஒரு 1.5 days for economics, 2 days for geography and 3 days for history, again 2 days for environment, ஒரே ஒரு நாள் for science and tech. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 2.5 days பஃபர் டேஸ் வரும். ஸோ 65 daysக்கு போட்டாச்சு. அகெயின் லாஸ்ட் ஒரு 5 days உங்களுக்கு இட் இஸ் அட் யுவர் டிஸ்போசல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஆக்சுவலி யூட்டிலைஸ் இட். அண்ட் இங்கே நான் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாம் சொல்லும்பொழுதே யூ ஹாவ் டு பிளான் இன் சச் அ வே தட் அந்த 6 daysலையோ 5 daysலையோ 4 daysலையோ அட்லீஸ்ட் ஒரு சில மணி நேரங்கள் 1 or 2 hours டெய்லியோ இல்லை 5th day 6th day ஒரு சங்காக கொடுத்து PYQஸையும் கவர் பண்ண பார்த்துடணும். விச் வில் பி ஹோலிஸ்டிக் கவரேஜ் ஆஃப்
யுவர் ப்ரிலிம்ஸ் சிலபஸ். அண்ட் இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3 ரவுண்ட்ஸ் வரும்போது ஏர்லி ரவுண்டில் விட்டு போனது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த ரவுண்டில் நம்ம கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண முடியும். அண்ட் த சிலபஸ் இஸ் ஆப்வியஸ்லி an ocean. யாராலையும் மொத்த சிலபஸையும் முடிச்சுட்டேன், எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் முடிச்சுட்டேன்லாம் சொல்ல முடியாது. எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் முடிக்க முடியுமோ பெஸ்ட் ஷாட் அதை நம்ம கொடுத்துட்டு டெஸ்ட் சீரீஸ்லாம் கொடுத்து பிவைக்யூஸ்லாம் பார்த்தாலே போதுமானது. ஐ ஹோப் திஸ் இஸ் அப்சல்யூட்லி கிளியர். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி படிக்கும்போதுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் யூ ஹேவ் அ குட் பிளான் யூ ஆர் ஆல்ரெடி half way டன். ஒரு நல்ல பிளான் இஸ் ஈக்குவல் டு half way சக்ஸஸ் டன். அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஆப்வியஸ்லி, இல்லையா? ஸோ அதனால் இதை ரொம்ப க்ளீனாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மெடிடேட் பண்ணுங்கள், சும்மா ஏஞ்சி வாக் பண்ணுங்கள், ஒரு ½ hour 10-20 minutes 10 minutes இங்கே அங்கேன்னு ஏதோ வாக் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள், இல்லை ஃபேவரட்டான ஸ்போர்ட் இருந்தால் நடங்க, மொபைலில் கிடையாது, ஓகே? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ஒரு ½ hour இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ ஃபீல் ஹெல்தி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. So I hope you enjoyed watching this video and I definitely believe that இது இம்மென்ஸாக உங்களுக்கு Prelims 2025க்கு ஹெல்ப் பண்ணி அதை கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப வைட்டலாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட co-aspirants ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you in the next video. Thank you so much. All the very best for UPSC 2025. May success be on your side. Thank you.